பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாற்றுடைய டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. யோவான் 15வது அதிகாரம் 2வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: என்னில் கனி கொடாதிருக்கிற கொடியதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார், கனி கொடுக்கிற கொடியதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படிக்கு அதை சுத்தம் பண்ணுகிறார் என்பதாக. அதிக கனிகளை கொடுங்கள், கிவ் மோர் ஃப்ரூட்ஸ் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். கனி கொடுக்காதிருக்கிறவர்கள் கனி கொடுக்க வேண்டும் என்பதே ஆண்டவருடைய வாஞ்சியாய் இருக்கிறது. நாம் கனியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு ஒரே ஒரு நிபந்தனை: நாம் கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்க வேண்டும். யோவான் 15:4 கூறுகிறது: என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். கிறிஸ்துவுக்குள் எப்படி நிலைத்திருப்பது என்பதை யோவான் 15ஆம் அதிகாரம் விவரிக்கிறது. யோவான் 15:1 மெய்யான திராட்சை செடியாகிய இயேசுவை ஏற்றுக்கொண்டு பிதாவின் குடும்பத்தில் அங்கம் வகிக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். யோவான் 15:3-7 நாம் அவருடைய வார்த்தையை மகிழ்வோடு ஏற்று அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வார்த்தையில் நிலைத்திருக்க வேண்டும். யோவான் 15:8 நாம் அவருடைய சீஷர்களாக இயேசுவை மாத்திரம் மாதிரியாக வைத்து அவர் ஒருவரையே நமது குருவாக வைத்து ஜீவிக்க வேண்டும். யோவான் 15:9 நாம் அவருடைய அன்பில் நிலைத்திருக்க வேண்டும். யோவான் 15:11 கிறிஸ்துவுக்காக படுகிற அவமானத்தை எண்ணாமல் பரம சந்தோஷத்தில் நிலைத்திருக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். யோவான் 15:27 பரிசுத்த ஆவியின் வல்லமையில் நிலைத்திருந்து சாட்சியாக வாழ வேண்டும். இப்படிப்பட்டவர்கள் தான் தங்கள் வாழ்க்கையில் கிறிஸ்துவுக்காக கனி கொடுக்க முடியும். நம்முடைய பழைய வாழ்க்கையை நினைத்து நம்மை நாமே மட்டம் தட்டாமல் இனிவரும் காலங்களில் கனியுள்ள வாழ்க்கை வாழ அர்ப்பணிப்போம். அது மாத்திரமல்ல, கனி கொடுக்கிற வாழ்க்கை நம்முடைய விருப்பு வெறுப்பை பொறுத்ததல்ல. நல்ல கனி கொடாத மரம் எவையாக இருந்தாலும் அவற்றை கர்த்தர் அறுத்து போடுவார் என்பதை தேவ ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் கனி கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் நம்மை சுத்தம் செய்கிறார். ஒரு ஊழியக்காரர் சொன்னார்: கழுவப்படாவிட்டால் வெள்ளி பாத்திரமும் பயன்படாது, கழுவப்பட்டால் மண் பாத்திரமும் பயன்படும் என்பதாக. நாம் கழுவப்படாமல் வெள்ளையடிக்கப்பட்ட சுவர்களைப் போல இருப்பதை பார்க்கலும் இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு நொறுங்குண்ட பாத்திரமாக இருப்பதே மேல். இவர்களே கனி கொடுக்க முடியும். பிதாவானவர் நம்மை சுத்தம் செய்யும் போது புடமிடும் போது சற்று வலிக்கத்தான் செய்யும். யோசேப்பு கனிதரும் செடி என்று அழைக்கப்பட்டான். ஆனால் அவன் ஆண்டவரால் புடமிடப்பட்ட பின்பே கனிதரும் திராட்சை செடி என்று அழைக்கப்பட்டான். தேவனே, எங்களை சோதித்தீர், வெள்ளியை புடமிடுகிறது போல எங்களை புடமிட்டீர். எங்களை வலையில் அகப்படுத்தி எங்கள் இடுப்புகளின் மேல் வருத்தமான பாரத்தை ஏற்றினீர். மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர். தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர் என்ற சங்கீதம் 66:10-12 வசனங்களின்படி புடமிடுதலுக்கு பிறகு செழிப்பு உண்டு என்பதையும் மறந்து விடாதிருங்கள். ஆண்டவருக்காக கனி கொடுங்கள், அப்பொழுது கர்த்தர் உங்களை செழிப்பான இடத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார். கர்த்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாற்றுடைய டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, நாங்கள் கனி கொடுக்க வேண்டும், மிகுந்த கனிகளை கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீரே. நாங்களும் கனி கொடுக்கிற ஒரு ஜீவியம் செய்ய உம்மில் போதும் நிலைத்திருக்க கர்த்ததாமே எங்களுக்கு உதவி செய்வீராக. உம்மை விட்டு பிரியாத உம்மோடு இணைந்த ஒரு ஜீவியம் செய்ய உம்முடைய பிள்ளைகளாகி எங்களுக்கு உதவி செய்யும். இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும். போக்கிலும் வரத்திலும் உடனரும் கண்மணி போல காத்தருளும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.